servant of God. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு தேவ மனிதனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதனால நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். God has given you a shepherd according to his own heart. இதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதனால நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். How many of you can say that God has given us a blessed shepherd according to கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Once again, I greet you all in the sweet and the blessed name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாமத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை நான் வரவேற்கிறேன். In fact, I was in a dilemma that what should I preach today in the congregation? இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் சபையில் என்ன பேச வேண்டும் என்று நான் மிகவும் யோசித்துக் கொண்டிருந்தேன். You know, sometimes God doesn't give you word when you wait upon, but instantly He gives you some word. சில வேளைகளில் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை தருவதில்லை. ஆனால் அந்த ஏற்ற நேரத்தில் அந்த மூமெண்ட்ல கர்த்தர் அந்த வார்த்தையை தருகிறார். So when Pastor Sam was speaking from the word, all of a sudden God gave me the same verse related to this subject. பாஸ்டர் சாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த சப்ஜெக்ட்ல இருந்து கர்த்தர் சடுதியா அதிலிருந்து தொடர்ந்து சில வார்த்தைகளை எனக்கு தந்தார். So today I am just going to continue from where he is left. இன்றைக்கு பாஸ்டர் எந்த இடத்துல முடித்தாரோ அங்கிருந்து நான் என்னுடைய செய்தியை நான் துவங்க விரும்புகிறேன். But before I start, I want to give you a test. அது துவங்குவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு பயிற்சியை நான் உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன். With that I will understand how attentively you listen to the word of God. இன்றைக்கு பாஸ்டருடைய பிரசங்கத்தை எவ்வளவு பேர் சரியா நீங்க கேட்டிருக்கீங்கன்னா உங்களை செக் பண்ண போறேன் நான் இப்போ. You shouted hallelujah. அல்லேலூயா சொல்லுங்க. No, you shouted hallelujah. நீங்க அல்லேலூயா சொன்னீங்க. You sang the song also with him. பாட்டு கூட அவரோட சேர்ந்து பாடுனீங்க. But now I want to know what was the theme of the message. நான் இன்றைக்கு பாஸ்டர் பேசின அந்த செய்தியின் தலைப்பு என்ன என்று உங்களை நான் கேட்க போறேன். You just don't tell the entire message. You just give me the title of the message. முழு செய்தி சொல்ல வேண்டாம். அந்த செய்தியோட தலைப்பை சொன்னால் போதும். I will build again. மறுபடியும் நான் கட்டுவேன். I will build again. மறுபடியுமாய் நான் கட்டுவேன். Who will build it? யார் அதை கட்டுவார்? Some of you in this congregation are going to build the broken wall and the burnt down gates. உடைந்து போன அந்த மதிலையும் உடைந்து போன அந்த அலங்கத்தையும் இந்த சபை இருக்கிற சிலர் அதை மறுபடியும் எழுப்பி கட்டப் போகிறார்கள். And I want you to be a person in that group. அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I don't want you to be a person who is going to clap the finished work. அந்த வேலை முடித்த பிற்பாடு கரங்களை தட்டுற கூட்டத்தில் நீங்கள் இருக்க நான் விரும்பவில்லை. Yeah, it is very easy to stand and admire the finished work and say, wow, wonderful. வேலை முடிந்தவுடனே ரொம்ப அருமையா இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு அது கரம் தட்டி சொல்லுவது அது எளிதான காரியம்தான். But it is difficult to stand and give your labor to finish that work. அந்த வேலைக்காக உங்களை முன்னிறுத்தி பாடுபட்டு செய்து முடிப்பதுதான் கடினம். Today from book of Isaiah chapter 58, and we are going to read the verse that is verse 12. இன்றைக்கு காலையிலே எசேயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இங்கிலீஷ் படிங்க, சீக்கிரம் படிங்க. எடுக்கலையா இன்னும்?
ஓகே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here, not a man, but God says that, and they that shall be of, they shall build the old waste places. மனிதன் அந்த பாழானவைகளை கட்டுவான் என்று தேவன் சொல்லவில்லை. No, here man is not saying, but God is saying that some of thee will build up the old waste மனிதன் places. கட்டுவான் என்று தேவன் சொல்லவில்லை. தேவன் கட்டுவார், பாழானவைகளை கட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. இல்ல மீன்ஸ் உங்க மத்தியில் நின்று சிலவங்க அந்த பாழான இடத்தை கெட்டுவார்கள்னு மனிதன் சொல்றதில்ல, கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when God says, then definitely he is going to do that. தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாய் அதை கட்டுவான் என்று சொல்லுகிறார். In this congregation, God is going to choose certain people who are going to build the old waste places. இந்த சபையிலே சிலர் கர்த்தர் எழுப்பி அந்த பாழான மதில்களை கர்த்தர் கட்டப் போகிறார். Today you believe and say that God, it is me about whom you are going to about whom you are speaking this. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்ய போகிற தேவனை நாங்கள் விசுவாசித்து சொல்கிறோம். You just lift up your hands by faith and say that, Lord, I am that person who you are going to use to build the old waste places. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த கட்டுகிற மனிதன் நானா இருக்க வேண்டும் என்ற கரங்களை உயர்த்தி சொல்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. Of course there will be problems, there will be oppositions. ஆம், அந்த வேளையிலே பல விரோதங்கள், பல தடைகள், பல சூழ்நிலைகள் இருக்கும். They will take the responsibility to build up the old waste places. அந்த பாழானவைகளை கட்ட நாம அந்த பொறுப்பை எடுக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். The enemies will look down on you. சத்துருக்கள் உங்களை தொடர்ந்து நோக்குவார்கள். The enemies will despise you. விரோதிகள் உங்களை அதைரியப்படுத்துவார்கள். And even the people, the enemies will speak bad about the work that you are going to begin. நீங்கள் தேவனுடைய எந்த வேலையை செய்கிறீர்களோ அந்த வேலைக்கு விரோதமாய் சத்துருக்கள் பல வார்த்தைகளை பேசுவார்கள். Don't be discouraged and disappointed. சோர்ந்து போகாமல், பயப்படாமல், சோர்ந்து போகாமல் இருங்கள். Because God is going to be with you. ஏன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. He is going to strengthen you with his power. அவர் உங்களை தன்னுடைய வல்லமையினால் அவர் பலப்படுத்தப் போகிறார். He will help you to finish the work that you are going to begin. அவர் நீங்கள் துவங்கின வேலையை கர்த்தர் அவரே உங்கள் மூலமாய் முடிக்கப் போகிறார். How many of you realize that there is a work that I need to do? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Yes, my dear brothers and dear sisters, you can see there are walls which are broken down. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பாழடைந்த இடிந்து போன மதில்கள் உண்டு. In the churches, even in family, even in individual life, the walls are broken. அநேக குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் கூட அநேக பாழடைந்த மதில்கள் இருக்கிறது. Yes, there are gates which are burned down in churches, in families, and even in individual life. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் கூட எரிக்கப்பட்ட வாசல்கள், கதவுகள் இருக்கிறது. But I believe that from today onwards, God is going to raise up people like Nehemiah. நான் விசுவாசிக்கிறேன், பாழடைவுகளை கட்டுவதற்கு அநேக நெகேமியாக்களை கட்டுகிறார். In this congregation, there will be Ezra, there will be Nehemiah. சபையிலே, இந்த சபையிலே அநேக நெகேமியாக்களையும் அநேக எஸ்ராக்களையும் கர்த்தர் எழுப்புகிறார். As we see that Nehemiah rose up to build up the broken wall and the burnt down gates. அந்த வாசல்களையும் அந்த இடிந்த மதில்களையும் கட்டி எழுப்பும்படிக்கு கர்த்தர் நெகேமியாவும் எஸ்ராவையும் எழுப்பினது போல, We all know that even Nehemiah was in the captivity during the reign of King Artaxerxes. ராஜா ஆகாஸ்வேரன் காலத்திலே நெகேமியா இவர்கள் எல்லாம் பாபிலோனிலே அடிமைகளாய் சிறைகளாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். But he got a message that back in his own native land, the
the walls are broken and the gates are burnt down. அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது, அடிமையில் இருக்கும் பொழுது, தங்கள் தேசத்திலே மதில்களும் அலங்கங்களும் இடிந்து விழுந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டார்கள். And when he got the messages that the walls are broken and the gates are burnt down, இந்த வாசல்களும் மதில்களும் எரிக்கப்பட்டு இடிக்கப்பட்ட என்ற செய்தியை அவர்கள் சிறையிருப்பிலே கேள்விப்படுகிறார்கள். he could not remain silent. அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. He could not remain slack and negligent. அவர்கள் அசதியாகவும் சோம்பலாகவும் இருக்க முடியவில்லை. He didn't say that, what is it for me? I am in a comfortable position. I am in a comfortable land. Let the people look for their own problems. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் கம்ஃபர்ட்டா இருக்கிறோம், எனக்கு எதுக்கு அது பிரச்சனை, நான் ஏன் போய் செய்ய வேண்டும் என்று அங்க இருக்கிறவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் அவர்கள் சொல்லவில்லை, நினைக்கவில்லை. Today you may be in a good position spiritually, physically and materially. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். But there are people whose spiritual, material and physical walls are broken down and the gates are in a burned down situation. அலங்கங்களும் வாசல்களும் இடிக்கப்பட்டுள்ள எரிக்கப்பட்ட சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். But dear ones, you who are in a better position, it is not the time for you to remain quiet, slack and negligent. நல்ல அனுகூலமான சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமைதியாய் இருக்க வேண்டிய காலம் இது அல்ல. If you remain slack and negligent in your lives, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சோம்பலாகவும் அமைதியாகவும் இருக்குவே என்றால், I want to give you the same warning that Mordecai gave to Esther. மொர்தெகாய் எஸ்தருக்கு கொடுத்த அதே எச்சரிப்பின் செய்தியை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Mordecai warned Esther saying, மொர்தெகாய் எஸ்தரை எச்சரித்து சொன்ன வார்த்தை என்ன? even if you remain quiet, don't think that God will not raise up the people for the deliverance of the Jews. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருப்பாய் என்றால் உன் ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் வேறு மனிதர்களை எழுப்புவார். One thing you should keep in your mind, you and your family shall be destroyed. உங்களுடைய குடும்பமும் நீயும் அழிக்கப்படுவீர்கள் என்பதை நீ இந்த வேளையிலே மறந்து போகாதே. Let us all take this warning very seriously today. இந்த எச்சரிப்பின் வார்த்தையை நாம் நமக்குள்ள எடுத்து நம்ம ஜாக்கிரதை இருப்போமாக. Today you may be spiritually in a good condition. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கலாம். You may have a good prayer life. நீங்க ஒரு ஜெப ஆவி உடையவர்களா இருக்கலாம். You may have a good worship experience. நீங்க ஒரு நல்ல ஆராதனை அனுபவம் உள்ளவர்களா இருக்கலாம். You may have a good praising experience. நல்ல துதிக்கிறவர்களா இருக்கலாம். But in the church, in the family, there are people whose walls are broken down. அநேக குடும்பங்களிலே மதில்கள் இடிக்கப்பட்டதும் எரிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. If you are a real Nehemiah, having the spirit of Nehemiah, நீங்கள் நெகேமியாவின் ஒரு உண்மையுள்ள ஆவி உடையவர்களா இருக்கிறீர்களா? what will you do? What will you do? என்ன செய்ய போகிறீர்கள்? Let us come to book of Nehemiah chapter 1. நெகேமியா முதலாம் அதிகாரத்துக்கு வரும்போது There we can see that when he got the message about the broken wall and the burnt gates, மதில்கள் இடிக்கப்பட்ட செய்தியை அவர்கள் அங்கு கேள்விப்படுகிறார்கள். he was not happy there. அவர்கள் அங்கு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. He was in a good position. அவர்கள் ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். This Nehemiah was in a comfortable place. இந்த நெகேமியா நல்ல ஒரு சூழ்நிலையில் பத்திரமாய் தான் இருக்கிறார். In book of Nehemiah chapter 2, நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், we can see that one day he went to the presence of the king. One day, ஒரு நாள் நெகேமியா ராஜாவின் சமூகத்துக்கு வருகிறார். but this day he did not go to the presence of the king like all other days. எல்லா நாளை போலவே இந்த நாள் நெகேமியா ராஜாவின் சமூகத்துக்கு வரவில்லை. Every day he gave the cup in the hands of the king very gladly. எப்பொழுதுமே ராஜாவுக்கு கொடுக்கப்பட அந்த பாத்திரத்தோடு ராஜா நெகேமியா மகிழ்ச்சியாய் தான் ராஜா கிட்ட வருவார். But today his face was dull, his countenance was fallen. ஆனால் இன்றைக்கோ நெகேமியாவின் முகம், அவருடைய முகங்கள் எல்லாம் மிகவும் சோர்வடைந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. Before I go in deep, I feel in my spirit that some of your mind is not attentive to the word of God. தொடர்ந்து நம் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அநேகர் இந்த இடத்துல தேவ செய்திக்குள்ளாய் உங்களுடைய மனது இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
Your body is here, but your mind is somewhere else. உங்களுடைய சரீரம் எங்க இருக்கிறது, ஆனா உங்களுடைய மனதோ எங்கேயோ போயிட்டு இருக்கிறது. Perhaps you don't know the consequence of absent mind. Perhaps you don't know the consequence of the absent mind. அதாவது நம்முடைய மனது தேவனுடைய சமூகத்தில் இல்லாத ஒரு துர்பாக்கிய சிறியை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். You know, unless and until you know the consequence of the absent mind in the presence of God. தேவ சமூகத்தில் மனது இல்லாத நேரத்தில் நமக்கு நடக்கிற அந்த ஆபத்தான விஷயத்தை நாம் உணர வேண்டும். You can even in future come and sit in the presence of God. இந்த வரும் நாட்களில கூட நீங்க தேவ சமூகத்தில் உட்காருவீர்கள். But you will continue to have a scattered mind. ஆனால் தொடர்ந்து உங்களுடைய மனது சிதறடிக்கப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். You should not have a scattered mind. For that I want to take a word and then I will அந்த continue. சிதறடிக்கிற மனது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும்படிக்கு நான் சில விஷயம் நான் சொல்லுகிறேன். If you remain seated with a scattered mind, சிதறடிக்கப்பட்ட ஒரு மனதோடு இங்க உட்கார்வீர்கள் என்றால், especially when God gives his word from his throne, அவருடைய சிங்காசனத்திலிருந்து விசேஷமான ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பும் பொழுது, because God gives more priority to his word than his name. அவருடைய நாமத்திற்கு காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை தேவன் கொடுக்கிறார். Therefore God wants that you should pay the 100% attention to the word of God. அதனால் தேவனுடைய வார்த்தைக்கும் செய்திக்கும் நீங்கள் 100% நோக்கத்தை எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் தேவன் எதிர்பார்க்கிறேன். You should not just bring your body here, but you should bring your 100% mind in God's உங்கள் presence. சரீரத்தை மாத்திரம் கொண்டு வைப்பதல்ல, உங்களுடைய மனதை 100% தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். See the consequence of the absent mind. அந்த தேவ சமூகத்திற்கு நம்முடைய மனது இல்லாதனால நமக்கு வருகிற அந்த ஆபத்தான காரியத்தை நாம் உணர வேண்டும். Now you see the consequence of the roaming mind. தேவ சமூகத்தில் இல்லாமல் அலைந்து திரிகிற அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற அந்த ஆபத்தான காரியம், Our mind has a tendency to roam. நம்ம மனது எப்போதும் சுத்தக்கூடிய காரியத்தில் தான் இருக்கும். We may be seated here, but our mind will be thinking about the biryani that we are going to get in the evening. நாம் இங்கதான் உட்கார்ந்து இருப்போம், ஆனா சாயந்தரம் நம்ம கொடுக்க போற பிரியாணி பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். Now see the consequence. அந்த ஆபத்தான காரியத்தை நாம் உணர்வோமாக. Read Jeremiah chapter 14 and verse 10. எரேமியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ், படிங்க தம்பி. Jeremiah 14:10. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய திரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்கிறார். ஆகையால் There God is speaking that they do not control their legs. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கால்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. But now here we have to use that they are not able to control their mind. ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர்களால் அவருடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. Read that. படிங்க. ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இராமல் See the first consequence. முதலாவது ஒரு ஆபத்தை பாருங்க. நீ இங்கே உன்னுடைய சரீரத்தை வைத்து உன்னுடைய மனதை வந்து அங்கே இங்கே ஓட வச்சிட்டு இருந்தால் நீ இங்கே வருவதில் கர்த்தருக்கு ஒரு என்ன பிரியமில்லை, ஒரு பிரியமே இல்லை. நீங்க இங்க இருந்து உங்களுடைய மனதை இங்க இல்லாமல் நீங்கள் சிதறடிக்கும் பொழுது நீங்கள் வருவது தேவனுக்கு பிரியமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நானும் நீயும் சொல்லலாம், நான் சண்டே மீட்டிங் போயிட்டு வந்தேன். நானும் நீயும் சொல்லலாம், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு போறேன் என்று. என்னால் கர்த்தருடைய அட்டெண்டன்ஸ் புக்ல உன்னுடைய பிரசன்ஸ் will be absent. தேவனுடைய அந்த பதிவேட்டில உன்னுடைய பெயர் ஆப்சென்ட் தான் இருக்கும். எவ்வளோ டைம் நம்முடைய பேருக்கு முன்பதாக கர்த்தருடைய அட்டெண்டன்ஸ் புக்ல ஆப்சென்ட் தான் இருக்கும். எத்தனையோ முறை தேவனுடைய அந்த பதிவேட்டில் நம்முடைய பெயர்ல ஆப்சென்ட் தான் காணப்படுகிறது. காரணம், நம்ம சரீரத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய மனது எங்கேயோ ஓடி அலைஞ்சிட்டே இருக்கிறது. காரணம், சரீர பிரகமாய் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், நம்முடைய மனதோ சிதறிக்கப்பட்டு
சொல்லப்பட்டிருக்கிறது. First consequence, God will not be delighted with our முதல் presence. ஆபத்து கர்த்தர் நம் மீது பிரியப்படுவதில்லை. Second consequence, more dangerous. இரண்டாவது காரியம் இன்னும் அதிகமான ஒரு ஆபத்தை காண்பிக்கிறது. இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து இப்போது நான் அவருடைய அக்கிரமத்தை நினைப்பேன். God will once again recall all our iniquities. மறுபடியும் நம்முடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பாராம். All the iniquities that God forgot, He will recall all those iniquities. தேவன் மன்னித்த எல்லா அக்கிரமங்களையும் மறுபடியும் நினைத்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். What is the reason? எதற்காக? Because the word that He gives priority to, you are not giving priority to that word. தேவன் முக்கியத்துவம் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் தான் அது. Even now when I am speaking, I can feel in the spirit that someone is here whose attention is not on the word. இந்த காலைவேளை நான் உணர்கிறேன், அநேகர் இங்கு இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய மனதோ இந்த இடத்தில் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Third consequence, மூன்றாவது ஆபத்தானது என்ன? அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். I will punish, I will give punishment to their sins. அவருடைய பாவங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். Do you want these consequences? இந்த ஆபத்து உங்களுக்கு வேண்டுமா? Do you want these consequences? இந்த விபரீதம் உங்களுக்கு வேண்டுமா? What are the three consequences? என்ன அந்த மூன்று விபரீதமான ஆபத்துகள்? God will have no delight in you. இவ்விதமான சூழ்நிலையில் கர்த்தர் உன் மீது பிரியப்படுவதில்லை. Secondly, He will recall all the forgotten iniquities. இரண்டாவது, நாம் தேவன் மன்னித்த எல்லா பாவங்களையும் நினைவு கூறுகிறார். He will not only recall the iniquities, He will give the punishment according to the நம்முடைய iniquities. அக்கிரமங்களை நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அதற்கு மறுபடியும் தண்டனையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். Therefore, dear brothers and dear sisters, as the Spirit of God is urging me, I vow not to allow your mind to scatter when the word is being preached. பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் உங்களை இந்த காலைவேளை அன்பால் எச்சரிக்கிறேன். உங்களுடைய மனதை தேவ சமூகத்தில் ஒருபோதும் சிதறடிக்க விடாதீர்கள். Let your presence be a delight to God. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுப்பதாக. Let mine and your iniquities remain forgotten. நம்முடைய பாவங்கள் Let our iniquities remain forgotten. இன்னும் நம்ம இடத்தில் இருக்கிற அந்த குறைகள் பாவங்கள் தேவனால் மன்னிக்கப்படுவதாக. Let not God recall and punish us according to our iniquities. நம்முடைய பாவங்களை மறுபடியும் நினைவு கூர்ந்து அதை நமக்கு தண்டனையாக தேவன் மாற்றாதிருப்பாராக. Now we come back to our scripture. நம்முடைய வேத பகுதிக்கு நாம் திரும்பி வருவோமாக. God inspired Nehemiah to rise up and build the old waste places. அந்த பாழான இடங்களை மறுபடியும் நெகேமியாவை கொண்டு கட்ட வேண்டும் என்று தேவன் அவன் மீது பிரியம் வைத்திருந்தார். My dear brothers and dear sisters, அன்பான சகோதரனே சகோதரியே, these days we have to ask our God to give us the spirit of Nehemiah. இந்த நாட்களில் எனக்கு நெகேமியாவின் ஆவியை தர வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்பீரா? Lord, when I see the broken walls, ஆண்டவரே, இந்த பழான மதில்களை நான் பார்க்கிறேன். Lord, when I see the burnt gates, ஆண்டவரே, நான் அந்த எரிக்கப்பட்ட வாசல்களையும் இடிக்கப்பட்ட மதில்களையும் நான் பார்க்கும் பொழுது let me not remain quiet, slack and negligent. நான் அமைதியாகவும் சோர்வாகவும் சோம்பலாகவும் இருக்கக்கூடாது. Lord, stir up a zeal within my heart. என்னுடைய இருதயத்திலே ஒரு வைராக்கியத்தை எழுப்புவீராக. Lord, I should not be a person who boasts that I have the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை தள்ளி போடுகிற ஒரு மனிதனை போல நான் இருக்க வேண்டாம். Don't think that the anointing is given to us just to speak and blabber in unknown tongues. அப்படியோ வெறும் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் ஆவியினால் நிறைக்கப்படுவதற்கும் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறது. God has given us the anointing that we could have a zeal like Jehu. யெகோவை போல ஒரு வைராக்கியமாக இருக்கும்படிதான் நமக்கு தேவ அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. Many of us think that the anointing God has given me is just to speak the unknown tongue on Sunday morning service. அநேகர் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரம் என்றுதான் அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். No, my dear brothers and dear sisters, if we have the true anointing of the Holy Spirit, you will not remain quiet when you see the broken wall and the burnt gate.
gates. அன்பியான தேவ பிள்ளைகளே, இடிக்கப்பட்ட அலங்கத்தையும் இடிக்கப்பட்ட வாசல்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அமைதியா, உங்க அபிஷேகம் அமைதியா இருக்கு, ஒருபோதும் விடுவதில்லை. If you have a true anointing of the Holy Spirit in your lives, உங்களுக்குள்ளே ஒரு உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும் என்றால் you will not remain complacent saying that my prayer life is okay, my family is okay. என்னுடைய ஜெபம், என்னுடைய குடும்பம் எல்லாம் சரியா இருக்கிறது என்று அமைதியா நீங்கள் இருக்க மாட்டீர்கள். But when you see the broken walls and the burned gates in the church members, in your neighbor's life, a zeal will come into your heart. நீங்கள் பார்க்கிற சபை இல்லை என்றால் மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதும் அந்த வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதும் நீங்கள் பார்த்து ஒருபோதும் நீங்கள் அமைதியா இருக்க மாட்டீர்கள். Nehemiah, you will go to the presence of God with fasting. நெகேமியாவை போல மனிதர்களுக்காக, ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு இருப்பீர்கள். You will ask the favor of God to come upon you. ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் உங்க மேல வரும்படிக்கு நீங்கள் கேட்பீர்கள். It is my prayer, may God give you the right anointing of the Holy Spirit. தேவனுடைய சரியான ஒரு அபிஷேகம், வல்லமை எனக்கு வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள். This is my prayer, that God should give you a right anointing. சரியான ஒரு அபிஷேகம் உங்க மேல வரணும் என்பது என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. Once again, I want to tell you, it doesn't matter which denomination you belong to. நீங்கள் எந்த டினாமினேஷன், எந்த கிறிஸ்துவ நிலைமையில இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனை அல்ல. If you look down on the people when you see their walls are broken and the gates are burnt down, இந்த ஜனங்களுடைய வாசல்களும் இந்த ஜனங்களுடைய மதில்களும் இடிந்து பாழாய் கிடப்பதை நீங்கள் பார்க்கும்போது, and if you look down on them rather seeking the favor of God to build up their broken walls, அந்த இடிக்கப்பட்ட அந்த வாசல்களையும் மதில்களையும் கட்டும்படிக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் கிருபையும் தயவையும் கேட்கிறீர்களாக. if you do not pray for them, நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க. I want to tell you, your anointing is not a right anointing. அப்படி இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அபிஷேகம் அது சரியான ஒரு அபிஷேகம் அல்ல. Today, ask the Lord, Lord, give me the right anointing of the Holy Spirit. ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களாக, ஆண்டவர் எனக்கு ஒரு சரியான அபிஷேகத்தை தாங்க. Let that anointing stir up my zeal, oh God. ஆண்டவரே, அந்த அபிஷேகம் என்னுடைய வைராக்கியத்தை தட்டி எழுப்பட்டும். When Nehemiah sought the favor of God with fasting and prayer, நெகேமியா தேவ சமூகத்தில் வந்து உபவாசத்திலிருந்து தேவனுடைய தயவை கேட்டு பெற்றான். he got the favor of King Artaxerxes. ராஜா ஆகாசரிடத்திலிருந்து தயவையும் அவன் பெற்றுக்கொண்டான். He went to Jerusalem and began the work of the broken walls. இடிந்து போயிருக்கிற அந்த மதிலை கட்டுகிற வேலையை ஜெருசலேமுக்கு போய் அவன் துவங்குகிறான். What is this wall and the gates refer to? என்ன அந்த மதிலும் அந்த வாசலும் என்னத்தை காண்பிக்கிறது? First of all, let us see what this gate and what this walls refer to. அந்த மதிலும் அந்த வாசலும் என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தை காண்பிக்கிறது என்று பார்ப்போம். First of all, in book of Isaiah chapter 60 verse 18, இசையா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கும்போது, verse 60 verse 18, 60ஆம் அதிகாரம், 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இசையா புத்தகம். the word of God says that thy wall shall be called salvation and the gates shall be called praises. அந்த மதில் ரட்சிப்பென்றும் அந்த வாசல் துதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. Walls refer to our prayer life, மதில் நம்முடைய ஜெப ஆவியை காண்பிக்கிறது. and gates refer to our praises. வாசல் நம்முடைய ஸ்துதியை காட்டுகிறது. வாசல் நம்முடைய துதியை காண்பிக்கிறது. When I talk about walls, that is prayer life, மதில் நம்முடைய ஜெப ஆவியை காண்பிக்கிறது. it is not just our ritual routine prayer life. ஏதோ நம்ம நார்மலா நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி அல்ல. It is a constant and intimate fellowship with our God. தேவனோடு கூட நல்ல நெருங்கிய ஒரு ஐக்கியத்தோடு சுவகாசத்தோடு இருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. Is our wall broken down? அந்த மதில் இடிக்கப்பட்டிருக்குமே என்றால், today, because there are people whose walls are broken down, whose prayer life is completely in a broken situation. அநேக ஜனங்களுடைய வாசல்களும் மதில்களும் இடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது, அநேக மதில்கள் இடிக்கப்பட்டதான நிலவரத்தில் இருக்கிறதுனால what is the result there? என்ன அவர்களுக்கு அந்த பதில் உண்டாகிறது? There is
no peace in their life. சமாதானம் அவரிடத்தில் இல்லாமல் இருக்கு. There is no peace in their family. அவருடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. Everything is there. எல்லாமே அந்த இடத்துல. All material blessings are there. வேதத்தின் பிரகாரம் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. Job is there. நல்ல வேலை இருக்குது. But there is no peace in their lives. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. Because in Psalm 122 it is written, peace be within thy walls. இது 112ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், அவருடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறது படிக்கிறோம். My dear brothers and dear sisters, அன்பான சகோதரனே சகோதரியே, if you want to have a peace in your personal life, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் வேண்டுமா? if you want to have peace in your family, குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் சமாதானம் தேவையாயிருக்குமானால், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் ஒரு தனிப்பட்ட சமாதானம் தேவையா இருக்கும் என்றால், there should be a wall properly erected. அந்த மதில் சரியாய் நிறுத்தப்பட வேண்டும். அறக்குறையான ஜபத்தினால சமாதானம் வராது. ஏதோ அறக்குறையான ஜபத்தினால தேவ சமாதானம் நமக்கு உண்டாகாது. ஏதோ ஒரு ரிச்சுவல் பாரம்பரியமான ஜபத்தினால சமாதானம் வராது. ஏதோ ஒரு பாரம்பரியமான ஒரு ஜபத்தினால உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்க மாட்டார். Your will should be properly erected. உங்களுடைய மதில் சரியாய் அது நிறுத்தப்பட வேண்டும். In your family the wall should be properly erected. உன் குடும்பத்திலே அந்த மதில் சரியாய் நிறுத்தப்பட வேண்டும். When God will see the walls properly erected in your personal life, in your family, then God himself will command peace within that wall. உன் குடும்பத்திலும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த வாசலும் மதிலும் சரியாய் நிறுத்தப்படும் பொழுதுதான் தேவன் நிறைவான சமாதானத்தை உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் அவர் தருகிறார். கர்த்தருடைய அருமையான பிள்ளையே, இன்னைக்கு நீ சொல்லுவாயானால் எனக்கு சமாதானம் இல்லை, கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உன்னுடைய மதிலே நீ மீண்டுமாக கட்ட வேண்டும். பிள்ளையே, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை நீ சொல்லுவாய் என்றால் இன்றைக்கு தேவ வார்த்தை உன் மதிலை மறுபடியும் சரியாய் கட்டுவாயாக. உன்னுடைய வாழ்க்கையில் மதில் இருக்கிறது, இன்னால் அது அறக்குறையான மதிலா இருக்கிறது. வாழ்க்கையிலே மதில் இருக்கிறது, ஆனால் அது சரியாய் கட்டப்படாமல் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, மகனே நீ விரும்பினாலும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் விழுந்து போனதான அறக்குறையாக கிடக்கிறதான அந்த மதிலை மறுபடியுமாக கட்ட உதவி செய்வேன். Hallelujah. Hallelujah. Walls should be built up. மதில் மறுபடியும் கட்டப்பட வேண்டும். What does the gate refer to? அந்த வாசல் என்னத்தை காட்டுகிறது? Gate refer to the praises. வாசல் துதியை காண்பிக்கிறது. Normally we know something to come in and go out, we need the gates. ஏதோ வெளியே போறதுக்கும் உள்ள வருவதற்கும் மாத்திரமல்ல வாசல் வைக்கப்படுவது. Today there are so many lives which do not have gates. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வாசலே இல்லை. That's the reason there is no protection in their life. அதனால தான் அவங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. Every Tom, Dick and Harry can enter their lives. எந்த வல்லமையும் அவருடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்து விடுகிறது. Any evil spirit can enter their lives. எந்த ஆவியும் பொல்லாத ஆவியும் அவருடைய வாழ்க்கையை வந்து விடுகிறது. But if you want God to protect you, you need to have gates erected. அவன் உன்னை பாதுகாக்க நீ விரும்புவாய் என்றால் சரியான ஒரு வாசலை முதலாவது ஏற்படுத்துவாய். Today you need to build up your precious life. இன்றைக்கு நீ துதியின் வாசலை கட்டுவாயாக. Nehemiah began this work. நெகேமியா இந்த வேலையை துவங்குகிறான். When he began this work, it was not an easy task. இந்த வேலையை துவங்குவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. Now I am going to take you through 5 stages of this building. 5 stages of the building. இந்த கட்டட வேலையை ஒரு 5 பாகங்களாய் நான் கொண்டு போகிறேன். And as I am going to take you through these 5 stages, நான் உங்களை இந்த 5 படிகளுக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். you have to check in what state you are today. எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இதை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். In what stage your wall and gates are today. உங்களுடைய வாசல்களும் உங்களுடைய மதில்களும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். In what stage is your prayer and praising life? உங்களுடைய துதியும் உங்களுடைய ஜெபமும் எந்த நிலவரத்தில் இருக்கிறது? First stage is முதல் காரியம் Nehemiah chapter 1 verse 1. நெகேமியா
முதலாம் அதிகாரம் sorry, Nehemiah chapter 1 verse 3. நெகேமியா முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். The wall of Jerusalem is broken down. அதற்கு அவர்கள் சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலகம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். This is the first stage. இதுதான் முதல் பாகமா இருக்கிறது. Walls totally broken down. முழு மதிலும் இடிக்கப்பட்டிருக்கிறது. Gates completely burnt down. வாசல் முழுமையாய் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. Are we in this first stage today? நாம் இந்த முதல் நிலவரத்தில் இருக்கிறோமா? Is your prayer life totally destroyed? உங்களுடைய ஜெபம் முழுமையாய் அழிக்கப்பட்டிருக்கிறதா? Is your praising life totally destroyed? உங்களுடைய துதி முழுமையாய் அழிக்கப்பட்டிருக்கிறதா? No prayer, no praising, no thanksgiving. நோ, ஜெபம் இல்லை, துதியும் இல்லை. Nothing is there. ஒன்றுமே இல்லை. But don't be disappointed. நீங்கள் அதைரியப்பட்டு போக வேண்டாம். Don't be disappointed. அதைரியப்பட்டு போக வேண்டாம். As there was in Nehemiah to build up the broken wall and the burnt gates. எரிந்த வாசல்களையும் இடிந்து போன மதில்களையும் கட்டும்படிக்கு ஒரு நெகேமியா இருக்கிறார். I want to tell you, more than in Nehemiah, we have Jesus Christ who can once again build up your prayer life if you desire. நான் சொல்லுகிறேன், நெகேமியாவை காட்டிலும் ஒரு வல்லமையுள்ள இயேசு நமக்கு இருக்கிறார். இடிந்து போன வாசல்களையும் இடிந்து போன மதில்களையும் கட்டுவதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார். I mean, if you believe that I have a Jesus who can once again restore me. அப்படி நீங்கள் விசுவாசிப்பார்கள் என்றால் கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார்கள். Hallelujah! As the time is running short, I'm just going quickly. நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால சீக்கிரம் போகிறேன். What is the second stage? இரண்டாவது படி என்ன? Let us read Nehemiah chapter 4 and verse 6. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Yeah. நாங்கள் அலகத்தை கட்டி வந்தோம். அலகமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள். Second stage of the building is the wall built up but not full, half only built up. இரண்டாவது படி என்னவென்றால் அந்த மதில் கட்டப்பட்டது, ஆனால் முழுமையாய் கட்டப்படவில்லை, பாதியிலே நின்றுவிட்டது. அதான் நான் முந்தி சொன்னது அறக்குறையான ஜெபம். அதான் நான் சொன்னது நம்முடைய அறக்குறையான ஜெபம். அறக்குறையான ஜெபம். அறக்குறையான ஜெபம். My dear brothers and dear sisters, as Nehemiah started building the wall, but it came to half level. பிள்ளைகளே, நெகேமியா துவங்கின அந்த மதிலின் வேலை முழுமையாக்கப்படவில்லை, பாதியில் நின்றுவிட்டது. Nehemiah was not content with the half built wall. அந்த பாதி மதிலை கட்டுவதனால அவர் திருப்தியாகவில்லை. அவர் There are some people who are content with the half built wall. அநேகர் பாதி மதிலே அவர்கள் திருப்தியாகி விடுகிறார்கள். I don't think that anyone who is seated here is happy or content with the half built wall. உங்களுடைய பாதி மதிலே நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். If there is anyone who is content and complacent with your half-hearted prayer, உங்களுடைய பாதி ஜெப வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை திருப்தியாய் நிறைவாய் இருப்பீர்கள் என்றால், பாதி மனதோட அறகுறையான மனதோட ஜெபிக்கிறதான ஜெபத்துல நீ திருப்தியாக இருக்குமானால் இன்னைக்கு today you tell the Lord, I want to be in Nehemiah. இன்றைக்கு நீங்கள் தேவனிடம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் பாதியிலே அனுபவித்த திருப்தியாக கூடாது, நெகேமியா போல அந்த மதிலை முழுமையாய் கட்ட வேண்டும். I can just give you the message, the choice is left to you. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கொடுக்கிறேன், ஆனால் தீர்வையும் தீர்மானத்தை எடுப்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. It is your choice to go back with the half built wall or go with the decision, Lord, I will build the wall completely. அதே மதிலோடு போவதும் இல்லை என்றால் முழு மதிலை கட்டி முடிப்பது என்பது உங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. All those who say I am content and complacent with half built wall. அநேகர் சொல்லுகிறார்கள், என்னுடைய யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ நானே என்னுடைய அறக்குறையாக கட்டப்பட்டதான மதிலோடு நான் திருப்தியாயிருக்கிறேன், அவங்க மற்ற கரங்களை தூக்கி ஒரு சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க.
அதான் நான் சொன்னேன், மனது எங்கேயோ இருக்கிறது. Hallelujah. Hallelujah. சோத்திரம். What is written here? என்ன எழுதப்பட்டிருக்கு? Nehemiah was not content with the half built wall. நெகேமியா பாதி மதிலிலே அவன் திருப்தியாகவில்லை. Second stage, let us not be content with the second stage. இரண்டாவது படி என்பது பாதியிலே திருப்தி ஆகாத ஒரு அனுபவம். What is the third stage? மூன்றாவது படி என்ன? Read the same chapter, verse 10. 4:10. யூதா மனிதர் ஆ. சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, ஆ. மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலகத்தை கட்டக்கூடாது என்றார்கள். So much of rubbish is there, so much of debris is there. அநேக சுமைகள் பலன் குறைந்து போயிருக்கிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது என்று சொன்னார்கள். And they got disappointed here. இந்த இடத்துல அதனால் அவர்கள் They got disappointed here. இந்த இடத்துல அவர்கள் அடையப்பட்டு போகிறார்கள். See, the bearers of the burden became tired and they say, now we cannot do this work anymore. சுமை சுமக்கிறவர்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு எங்களால் சுமக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். Yes, dear brothers and dear sister, you can see so much of debris, so much of rubbish when you will begin the work of walls. அந்த மதிலின் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது பலவிதமான மண்களும் பலவிதமான கரடு கற்களும் இருக்கலாம். Devil will bring so many shortcomings of before us. உங்களுக்கு முன்பாய் சாத்தான் பல குறைகளையும் பின்மாற்றங்களையும் கொண்டு When வரலாம். we will start to begin, when we will start our the work of war, the devil will bring so many rubbish, problems and opposition in our lives. தேவனுடைய மதிலை கட்ட துவங்கும் போது சாத்தான் பல பிரச்சனைகளையும் பல பின்மாற்றங்களையும் பல குறைபாடுகள் நமக்கு முன்பாய் கொண்டு வந்து வைப்பான். And we can say that I don't have the strength anymore. சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் சுமக்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லலாம். I don't have the strength to pray anymore. நான் இனிமே ஜெபிக்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லலாம். But my dear brothers and dear sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரியே, even though the people came to this third stage, இந்த மூன்றாவது படிக்கு ஜனங்கள் வரும்பொழுது but Nehemiah did not remain quiet. ஆனால் நெகேமியாவோ அவன் அமைதியா இருக்கவில்லை. Today I want to tell you, இன்றைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். of course there will be so many rubbish and debris in our lives. வாழ்க்கையில பல மண்மேடுகளும் பல கரடு முரடுகளும் இருந்தாலும் So many problems will be there. அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கலாம். We will remind so many of our shortcomings and failures. அநேக தோல்விகளும் பின்மாற்றங்களும் குறைபாடுகளும் இருக்கலாம். See, with all those shortcomings and failures, we might even feel weak in our lives. இதையெல்லாம் பார்த்து ஒருவேளை நாம் பலவீனப்பட்டிருக்கலாம். But today God is giving us an encouraging word. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார். My child, don't be discouraged seeing the debris and rubbish. என் மகளே, மண்மேடுகளையும் அந்த கற்களையும் பார்த்து நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I know that you are very weak and tired. நீ பலவீனம் என்று நான் உன்னை அறிவேன். As it is written in Isaiah chapter 40 verse 29. அப்பதாம் அதிகாரம் 29 ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டது போல, I am the God who gives the power to the faint. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நான். And I am the one who increases the strength to the weak. நான் பலவீனமாக இருக்கிறவனுக்கு பலன் கொடுக்கும் தேவன் நான். Today, if you realize weak in your lives, உன்னுடைய வாழ்க்கையை பலவீனம் என்று நீ நினைப்பாய் என்றால், if there is anyone seated and saying, Lord, I am weak and tired, இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், Jesus is telling my child, don't be discouraged. மகளே பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். I know that you have become tired praying for your husband. உங்களுடைய கணவனுக்காக ஜெபித்து ஜெபித்து நீ சோர்ந்து போயிருக்கிறாய். I know that you have become tired praying for your wives. உங்களுடைய மனைவிக்காக ஜெபித்து நீ சோர்ந்து போயிருக்கிறாய் என்று தெரியும். I know that you have become tired praying for your children. பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறாய் என்று தெரியும். Because the more you pray, the more you are seeing the rubbish and debris. எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு மண்மேடுகளையும் கற்களையும் நீ காண்பாய். And those rubbish and debris are making you weak. அந்த கற்களும் மண்மேடுகளும் உன்னை சோர்ந்து போக செய்கிறது. But don't be discouraged. போகாதே. Don't be discouraged to pray for your husband. கணவனுக்காக ஜெபித்து சோர்ந்து போகாதே. I am there to give you my strength. பலத்தை கொடுக்க நான் உன்னோடு இருக்கிறேன். My
grace I will strengthen you. என்னுடைய கிருபையினால் உன்னை பலப்படுத்துவேன். By my anointing I will strengthen you. அபிஷேகத்தினால் உன்னை பலப்படுத்துவேன். By my word I will strengthen you. வார்த்தையினால் உன்னை பலப்படுத்துவேன். How many of you can feel the grace of God coming into your lives? கிருபை எனக்கு உண்டாய் கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறேன். How many of you can feel the anointing coming upon you? அபிஷேகம் என்னால் இறங்குகிறது என்று விசுவாசிக்கிறேன். How many of you can feel the word of God is coming into your heart? தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை நோக்கி வருகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? If there is anyone who say the word of God is not coming into my heart, it is not the problem of the word, it is your problem. தேவனுடைய வார்த்தை என் இருதயத்துக்கு வரலே என்று சொல்லுவார் என்றால் வார்த்தை பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை தான் உனக்கு பிரச்சனையா இருக்கிறது. Because you have not opened your heart to receive the word. ஏனென்றால் தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு இருதயத்தை நீ திறக்கவில்லை. சொல்லிட்டு இருக்கனாவோ இந்த ஒரு பிரசங்கமே கேட்டிருக்கிறேன். இது போல பிரசங்கம் நிறைய கேட்பேன் என்று சொல்லலாம். அதனால நீ உன்னோட இதயத்தின் வாதலை அடைக்கப்பட்டு வச்சிருந்தால் வார்த்தை வரவே வராது. இருதயத்தின் வாசலை நீ அடைத்து வைத்திருப்பாய் என்றால் தேவ வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும். You should be like the disciples who were going to Emmaus. எம்மா ஊருக்கு போகிற அந்த சீஷனை போல இருக்க வேண்டும். They kept their heart open to receive the words of Jesus. இயேசுவின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் இருதயங்களை திறந்து வைத்திருந்தார்கள். Because they kept the door of their heart open to receive the word of Jesus. இயேசுவின் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சீஷர்கள் தன் இருதயத்தின் வாசலை திறந்து வைத்திருந்தார்கள். When Jesus was speaking to them, அவர்களோடு இயேசு பேசும்பொழுது when the word of Jesus was going into their hearts, வார்த்தை அவர் இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது they did not remain frozen in the presence of Jesus. அவர்கள் எல்லாரும் இயேசுவின் பிரசன்னத்திலே அவர்கள் அப்படியே உருகி இருந்தார்கள். Today many of us come to the presence of God but remain frozen. இன்றைக்கு அநேகர் இயேசுவின் சமூகத்தில் வந்து அவர்கள் ஐஸ் கட்டி போல ஆயிடுவார்கள். ஐஸ் கட்டி போல ஆயிடுவார்கள். No expression, no joy. Even when you speak some humor, they will remain seated. தேவ சமூகத்தில் வந்து அப்படியே ஒரு ஐஸ் கட்டி போல இருந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், நிறைவு இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். Mobile in a silent mode. மொபைல் சைலண்ட் மோட்ல போட்டது போல. My dear brothers and dear sisters, when you come to the presence of God, don't be like a mobile which is in a silent mode. தேவ பிள்ளையே, நீ சபைக்கு வரும்போது மொபைலை சைலண்ட்ல போட்டிருக்கிறது போல நீ அமைதியா அந்த அவ்விதமா இருக்க வேண்டாம். Just like in a vibration mode, shaking little. இல்லை என்றால் ஒரு வைப்ரேஷனை போல நீ காணப்பட வேண்டாம். Oh, but you should be in a ringing mode. எப்பொழுதும் நீங்க அந்த ரிங்கிங் மோட்ல இருக்க வேண்டும். When the words of Jesus were going into the heart of the disciples, இயேசுவின் சீஷர்களுக்குள்ளே அந்த வார்த்தை வந்தபொழுது that was their confession. என்ன அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள்? Oh, when Jesus was speaking to us, இயேசுவோடு பேசும்பொழுது it was like a cold water. அது ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இருந்தது. It was like an ice cream. அது ஒரு ஐஸ்கிரீம் போல இருந்தது. They did not say that. அப்படி அவர்கள் சொல்லவில்லை. What did they say? When Jesus was speaking to us, இயேசுவோடு பேசும்பொழுது our heart was burning. இதயங்கள் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதயங்கள் பற்றி எரிந்தது. I think only some people's heart is burning. சிலருடைய இதயம் தான் இங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. I'm sorry to say, most of you are not experiencing the fire. அநேகர் தேவனுடைய அக்கினியின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். You know, there is a proof if we have a fire in our heart. உங்களுடைய இருதயத்துல ஒரு தேவ அக்கினி இருப்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. What is that? You know what? அந்த அடையாளம் என்ன தெரியுமா? In Psalm 39, சங்கீதம் 39 சங்கீதம், the fire was burning in my heart. என் இருதயத்தில் தேவனுடைய அக்கினி எரியும் பொழுது Therefore I could not remain silent. என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. My lips started speaking. உதடுகள் பேச ஆரம்பித்தது. இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நம்ம பிரச்சனை தெரியுமா? பாஸ்டர் சொன்னா மட்டும்தான் ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாதான் அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாதான் கை தட்டுறது. பாஸ்டர் சொன்னாதான் கை தட்டுறது. நமக்குள்ள ஆவியானவர் இல்லையா? நமக்குள்ள ஆவியானவர் இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள தோன்றுறது இல்லையா? நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ள தோன்ற விடவில்லையா? நம்ம ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட வேண்டும், மனிதரால் நடத்தப்படக்கூடாது. ஆவியானவரால் நடத்தப்படணும், மனிதனால் அல்ல. யாரெல்லாம் சொல்ல முடியும் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரோ? அப்படியானா பாஸ்டர்
சொன்னா மட்டும் ஹல்லேலூயா வரக்கூடாது. அப்படின்னா பாஸ்டர் சொன்னாதான் அல்லேலூயா சொல்லக்கூடாது. வசனம் உனக்கு அக்னியாக வருகிறதாம் வேளையில வாயில் ஹல்லேலூயா சொல்ல வேண்டும். வசனம் உனக்குள்ள அக்னியாய் வரும்போது உன் வாயினால தேவனை நீ மகிமைப்படுத்த வேண்டும். Which stage I came? Third stage, no? எஸ். Yes, third stage. What is the fourth stage now? நான்காவது படி என்ன? Don't tell me fourth and fifth stage is still remaining. Already 2-5. இன்னும் 4-5 படிகள் இருக்குது. ஆல்ரெடி நான் 12 மணி ஆயிடுச்சே அப்படின்னு கலங்காதீங்க. We all try to bind God in our timings. நம்ம எல்லாரும் கடவுளை நேரத்துல வச்சு கட்டிடலாம் பாக்குறோம். நம்ம Don't bind God in your timings. நேரத்துல வைத்த தேவனை நாம் கட்டுப்படுத்த கூடாது. I will finish within 5 minutes. ஒரு 5 நிமிஷம் நான் முடிக்கிறேன். Now, what is the fourth stage? நான்காவது படி என்ன? Come with me என்னோடு தொடர்ந்து வாங்க. to same book Nehemiah chapter 6. நெகேமியா 6ஆம் அதிகாரம். Chapter 6 and verse 4. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே 6ஆம் அதிகாரம் அதுடைய 1ஆம் வசனம். sorry 1ஆம் வசனம். 1ஆம் வசனம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையோ இனி அதிலே திறப்பொன்றும் இல்லை என்பதையோ சன்னபிலாத்தோ தொபியாவோ அரபியான கேஷோ எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் enough. First stage totally broken. முதல் படி முழுமையாக இடிக்கப்பட்டது. Second half built. இரண்டாவது பாதி கட்டப்பட்டது. Third stage after building half they became tired. மூன்றாவது படி பாதி கட்டின உடனே அவர்கள் சோர்ந்து They போயிட்டார்கள். did not stop there. ஆனாலும் வேலையை நிறுத்தவில்லை. In the 6th chapter we read 6ஆம் அதிகாரம் வரும்போது they built the wall அந்த அலங்கத்தை கட்டும்போது but there was no breach in the wall. sorry There was no breach in the wall. There was no gap in the wall. அந்த அலங்கத்திலே எந்த இடைவேளும் இல்லாமல் இருந்தது. There was no breach in the wall. எந்த இடைவேளும் இல்லை. Dear ones, when we build the wall of prayer, நாம் ஜெபம் என்ற மதிலை கட்டும்போது many times breaches are there, and that's the reason even while praying, unwanted thoughts creep into the prayer through the breaches. ஜெபம் என்ற மதிலை ஒரு இடைவெளி இருக்கும்போதுதான் ஜெபிக்கும்போது, இல்லை என்றால் சில நேரங்களில் சில பொல்லாத ஆவிகள் அப்படியே ஊர்ந்து நமக்குள்ள வந்து வருகிறது. I don't say wall is not there. மதில் இல்லை என்று நான் சொல்லுவேன். Wall is there, மதில் இருக்கிறது, but there are breaches in the wall. ஆனால் அந்த மதிலே சில இடைவெளிகள் இருக்கிறது. How many of us, even I can say that there were times while prayer, unwanted thoughts crept into my prayers. நான் சொல்லுகிறேன், என் ஜெப வேளைகளிலே பல தேவையில்லாத சிந்தனைகள் எனக்குள்ளே ஊர்ந்து வந்து விடுகிறது. We should understand it is the wall with breaches. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என் ஜெப மதிலிலே ஏதோ இடைவெளிகள் இருக்கிறது. Do you want to continue with that kind of a wall? அந்த நிலவரத்தை நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா? அதே நிலவரத்தை நீங்க தொடர விரும்புறீங்களா? அதே நிலவரத்திலே தொடர விரும்புகிறீர்களா? You want to close the breach today. நீங்கள் அந்த இடைவேளைகளை அடைக்க வேண்டும். Lord, I don't want any breach in my prayer. என் ஜெபத்தில் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. I don't want any unwanted thoughts to creep into my prayers. இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்களும் என் ஜெபத்தில் வரக்கூடாது. Lord, I want my prayer to be perfect. ஆண்டவரே, என் ஜெபம் சரியான ஜெபமா இருக்க வேண்டும். Last and the final stage. கடைசி படிக்க வருகிறோம். Read the same chapter 15th verse. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அனந்தமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7ஆம் மாதம் 25ஆம் On the 52nd day, the work of wall was completely finished. 52வது மாதம் அந்த மதில் முழுமையாக கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது. 52nd days, only 52 days the work was over. 52வது நாளிலே அந்த மதில் அலங்கம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. And this wall has no breach at all. அதன் பிற்பாடு அந்த மதிலே எந்த இடைவெளியும் காணப்படவில்லை. How many of you want that I should come to the 5th stage in my life? நான் இந்த 5வது படிக்கு வர வேண்டும் என்று I எதிர்பார்க்கிறேன். don't want to have a broken wall. எந்த விதமான இடிந்த மதில் எனக்கு இருக்கக்கூடாது. I don't want to have a half-built wall. எந்த அறையும் குறைமான மதில் எனக்கு I இருக்கக்கூடாது. don't want to become
tired in my life. வாழ்க்கையிலே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகக்கூடாது. I don't want to have walls with breaches. விதமான இடைவெளிகள் உள்ள ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது. Oh, I want to have a finished wall. என் மதிலை And we will have a finished wall. நாம் முடிக்கப்பட்ட மதிலை பெறுவோம். Then even the enemies will praise us. உன்னுடைய சத்துருக்களும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். If we have a broken wall, even enemies will laugh at us. நீ இடிந்த மதிலோடு இருப்பாய் என்றால் சத்துரு கூட உன்னை பரியாசம் பண்ணுவார். Half will turn, the enemies will laugh at us. நீ அறையின் குறைவுள்ள மதில் உள்ளவனா இருப்பாய் என்றால் சத்துரு நகைப்பார். If the walls the wall with breaches, the enemies will laugh at us. இடையிலே உள்ள மதில் இருக்கும் என்றாலும் கூட சத்துரு நகைப்பார்கள். Oh, but if you have a perfect paradise, ஒரு பரிபூர்ணமான ஒரு முழுமையான ஜெப ஆவி உடனா இருப்பார்கள். the enemies who laughed at us in the beginning, ஆரம்பத்திலே நம்மை பார்த்து நகைத்த சத்துருக்கள், those enemies will be put to shame. அந்த சத்துருக்களை நம் தேவன் அவமானப்படுத்துவாரா, வைக்கப்படுவார்களாக. Read chapter 6. நெகேமியா 6:6. And there you can see that how the enemies also were disappointed, and they confessed that this is nothing but the work of God. சத்துருக்கள் சொல்லுகிறார், இது மனிதனுடைய மனிதனுடைய காரியம் அல்ல, இது தேவனுடைய காரியம், தேவன் முடித்த காரியம் என்று சொல்லுகிறார்கள். Can you read chapter 6? Chapter 6 verse And verse 16. 16. 6:16 படிங்க. எங்கள் மகன்கள் எல்லாரும் அதை கேட்ட பொழுது எங்கள் சுற்றுப்புறத்தாகிய புறஜாதி அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் உரக்கத்தரபக்கரபா. என்று அறிந்தார்கள். Hallelujah. Hallelujah. சந்தோஷம் இல்லையா நமக்கு? இது கேட்டுட்டு ஒரு அசைவே இல்லையா நமக்கு? Hallelujah. அதுக்கு அர்த்தம் என்னங்க? கெட்ட பரலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். என்னுடைய சபையில எல்லாம் நாங்க பிரசங்கம் பண்ணி நான் ஃபயர் ஆயிரும். Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. What is written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Let me tell you, don't be a legalistic church member. நீ ஒரு சாதாரண விதினால இந்த பிரமாணத்தினால் கட்டப்பட்டிராதே. ஒரு பிரமாணத்தினால ஒரு ரூல்ஸ்னால இருக்கிற ஒரு விசுவாசியை போல நீங்க இருக்க சில வேண்டாம். சபையில எல்லாம் பிரமாணங்கள் இருக்கும், நீ அப்படியே சீரியஸ் தான் இருக்கணும். சிரிக்க கூடாது, அழக்கூடாது, நீ சீரியஸ் மோட்ல இருக்க வேண்டும். சில சபையில அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கும், சிரிக்கக்கூடாது, கையை தட்டக்கூடாது. I want to tell you whether you feel good or bad, such kind of legalistic churches according to Paul are the wolves in the church. அந்த அனுபவத்தில் இருக்கும் என்றால் பவுல் சொன்னது போல அநேக ஓநாய்கள் சபையில காணப்படுகிறது. That church is the wolf. அந்த சபை ஓநாய்களின் சபை. My dear brothers and dear sisters, அருமையான தேவ சகோதரனே சகோதரிகளே, here we can see what does the enemy say. இங்க நெகேமியா என்ன சொல்றார்? When the enemies heard that the wall is finished, சத்துருக்கள் அந்த மதில் முடிக்கப்பட்டதை பார்த்து they were cast down in their eyes. அவருடைய கண்களை நோக்கிக் கொண்டு அவருடைய கண்களிலே அவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. கண்களினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். And with their own mouth they confessed. அவர்கள் சொந்த வாயினால் அறிக்கை செய்தார்கள். This is not the work of any man, but this is the work of God. இந்த வேலை மனிதனுடைய வேலை அல்ல, இது தேவனுடைய வேலை. My dear brothers and dear sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I want to say or give you an encouraging word. உங்களை தெரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். In this day many enemies would have looked at you and laughed. இந்த நாள் வரைக்கும் பல சத்துருக்கள் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கிறார். Many enemies would have scorned you. அநேக சத்துருக்கள் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கலாம். But today, if you build up the wall, இன்றைக்கு உன் சமாதியை கட்டுவாய், if you make your perfect prayer, உன்னுடைய ஜெபத்தை கட்டுவாய் என்றால் enemies will be ashamed. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். Enemies will be cast down in their own eyes. அவருடைய கண்கள் மூலமாய் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். Not you alone, but the enemies will say, நீ மாத்திரமல்ல, உன் சத்துருக்களும் சொல்லுவார்கள், God is a living God. அவர்கள் தேவன் உண்மையுள்ளவர். God is a true God. அவர்கள் தேவன் உண்மையுள்ளவர். God is a powerful God. தேவன் வல்லமை உள்ளவர். God is a faithful God. தேவன் உண்மையுள்ளவர். Oh, Church of God, சபையை arise like Nehemiah. Arise like Nehemiah. Let's not give us
anointing. ஒரு உண்மையான அபிஷேகத்தினால God has not given us a spirit of fear. ஆவியை கொடுக்கவில்லை. God has given us a spirit of power and authority. அதிகாரமும் வல்லமையும் ஆவியை கொடுத்திருக்கிறார். Rise up like Nehemiah. நெகேமியாவை Stop the broken walls. மதிலை கட்டுவார்கள். Once again, he like the burn down gates. வாசல்களை மதிலை மறுபடியும் கட்டுவார்கள். Let the enemy say, their God is a great God. சத்துருக்கள் சொல்லப்படும் உங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர். The enemies those who tormented you. உங்களுடைய சத்துருக்கள் உன்னை தொந்தரப்படுத்தக்கூடாது. உன்னை தொந்தரப்படுத்துவதான சத்துருக்கள் தொந்தரப்படுத்திய சத்துருக்கள் I should say to me, இன்றைக்கு அவர்களும் சொல்ல வேண்டும். the God of Pastor Sam is a true God. நம்மோட கடவுள் உண்மை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும். Oh, God of Brother Vinayak is a true God. இந்த சபையின் ஜனங்களுடைய கடவுள் உண்மை உள்ளவர் சொல்ல வேண்டும். God of Brother Edwin is a true God. இந்த ஜனங்களுடைய கடவுள் உண்மை உள்ள கடவுள் சொல்ல Oh, the God of Sister Manju is a true God. கடவுளுடைய உண்மை உள்ள கடவுள் சொல்ல வேண்டும். God of Sister Sarah is a good God. சந்தோஷனுடைய கடவுள் உண்மை உள்ளவர் சொல்ல வேண்டும். How many of you desire us to know? எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? The enemy should praise your God. உங்களுடைய சத்துருக்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you want that even enemy should praise my God? என்னோட சத்துரு கூட என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? All those who have that desire, kindly stand upon your feet. அந்த விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு நல்ல நேரத்தில் எழுந்து நில்லுங்க. Tell the Lord, இந்த கட்டப்பட்ட Lord, give me a power. வல்லமையை தந்த Lord, give me a power. வல்லமையை தந்த I should arise like Nehemiah போல எழும்ப வேண்டும். to build up the broken walls, oh God. மதிலை மறுபடியும் கட்ட How many of you know that song, Vallame Tharum Deva?